விழுவது போல கொஞ்சம் நான் விழுவேனே எதிரிகள் சுவங்கான்னு அப்படியான ஒரு சம்பவத்தை தான் இப்போ வந்து அர்ச்சுனா செய்திருக்கிறேன். வணக்கம் உறவுகளே, இன்றைய நாள் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அரசியல்ல வந்து முடிஞ்சது, அர்ச்சுனாவுடைய ஆட்டம் முடிஞ்சதுன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து திரும்ப வந்து ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அந்தர் பெல்ட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து வந்து வேறொரு இடத்துக்கு பாய்ந்தது. அதே போல ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காணொளியில நிறைய விடயம் பேச போறோம். அர்ச்சனா வந்து இதுவரை காலம் நாங்க வந்து பைத்தியம், முட்டாள், லூசுன்னு சொல்லிட்டு கொண்டிருந்தோம். அதுபோல வந்து நிறைய சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. முதல்ல வந்து அங்க ஒரு காதல் தெரிவிக்க போய் அதுக்கு பிறகு வந்து டாக்டரோட கதைச்சு அது சம்மந்தமா பிரச்சனைப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு வந்து 2வது ரணிலோட கதைக்க போறேன்னு சொல்லியிருந்தார். 3வது சைத்தோட கதைக்க போறேன்னு சொல்லியிருந்தார். ஆனா எந்த ஒரு அரசியல் கட்சியோடையும் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல பேசி பெரிய ஒரு அளவில் இல்லை. சைத்தோட போயிருந்த போதும் அந்த கூட்டத்தில் போய் அதுலேயும் ஒரு பிரச்சனைப்பட்டு கொண்டு திரும்பி வந்திருந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் அழுதிருந்தார், நிறைய விடயங்களை பேசியிருந்தார். இதெல்லாமே வந்து தான் திட்டமிட்டு செய்ததா இப்போ சொல்லியிருக்கிறார். அதுதான் வந்து பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. தான் முதல் தமிழ் பொது வேட்பாளரை வந்து ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்த அர்ச்சனா வந்து அவருக்கு தான் என்னோட ஆதரவுன்னு சொல்லியிருக்கிறார். இது வந்து அவரோட தோல்வியோட முடிவா இல்லையென்று சொன்னா இது ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டதா? இந்த முடிவுல இருந்து இனியும் அர்ச்சனா மாறினா என்னென்ன நடக்கும் என்று தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். முதல்ல வந்து தமிழ் பொது வேட்பாளர் யாருன்னு சொல்லிடுறேன். நான் இணைந்திரன் என்று சொல்லிடுவார். மட்டக்களப்பை சேர்ந்தவர். முந்தி வந்து கூட்டத்தில் இருந்து இப்போ வந்து அவர் பொது வேட்பாளராக வந்து இருக்கிறார். அவர் வந்து சங்க சின்னத்தில் போட்டியிடுறார். இவரை ஆதரிக்கும்படி முதல்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தும் டாக்டர் அர்ச்சனா இது தமிழர்களுக்கு வந்து ஜனாதிபதி ஆவதற்கான வாய்ப்பு இல்லை. வீணா வந்து இது ஒரு தேர்தலில் வந்து 2009 அதாவது ரணிலுக்கு நடந்த போல வந்து நடக்கும்னு சொல்லி நிறைய காணொலியில் அவரே வந்து பகிர்ந்து கொண்டார். பொது வேட்பாளர் வந்து முட்டாள்தனமானன்னு சொல்லி இன்றைய நாளில் வந்து சொல்லியிருக்கிறார். தன்னுடைய ஆதரவு வந்து பொது வேட்பாளருக்கு இது வந்து ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டபடி தான் செய்தோம். தன்னையும் வந்து பொது வேட்பாளர் நினைக்கும்படி கேட்டிருந்தாங்க. இப்படி எல்லாமே நிறைய கதைகள் வந்து இன்றைய நாளில் வந்து அர்ச்சனா சொல்லியிருக்கிறார். தமிழ் மக்கள் வந்து ஒருபோதுமே வந்து முட்டாள்கள் இல்லை. திரும்ப திரும்ப வந்து அர்ச்சனான முடிவுகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு முடிவு தாங்கிறதே பெரிய ஒரு சந்தேகம். அதே போல தான் வந்து இந்த பொது வேட்பாளரை வந்து ஆதரிக்கிறது வந்து நாளைக்கு வேற தாங்க மாட்டது கூட தெரியல. அப்படியான நிலையில வந்து இப்போ வந்து இந்த அரசியல் நிலைமை சூடு பிடிச்சிருக்குது. இந்த பொது வேட்பாளரை வந்து அர்ச்சனா ஆதரிக்கிறதால என்னென்ன பிரச்சனை எல்லாம் பெருமைன்னு சொன்னா, தமிழக வடக்குல வர போட் வந்து பெரும்பகுதி வந்து இப்போ போகாமல் போகும். அதாவது சிங்கள வேட்பாளர்களுக்கு அர்ச்சனாவுக்கு வந்து புலம்பெயர் தமிழர் எல்லாம் இப்போ வந்து தமிழ் தேசியத்தில் வந்து ஆர்வமாக இருக்கிறபடியா டாக்டருக்கு வந்து ஆதரவு வந்து இன்னுமே வந்து பெருகும். பார்ப்போம். இன்னுமே வந்து கிட்டத்தட்ட 21 நாளைக்கு கிட்ட இருக்குது இந்த தேர்தலுக்கு. இனித்தான் வந்து நிறைய நடக்க போகுது. அதுக்குள்ள அர்ச்சனா எத்தனை கட்சிகளை ஆதரிப்பார், அர்ச்சனா என்ன நடக்கும், அர்ச்சனா சிறை செல்வாரா, இப்படியான நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லாமே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக வந்து மாறி இருக்குது. இதை எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை வந்து தான் வந்து பொது வேட்பாளரை வந்து ஆதரிக்கும் போது நீங்கள் அவரை ஆதரிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு இந்த உங்களோட இழந்த வேலையை கொடுத்தாரன்னு சொல்லி ரணில் தரப்பிலிருந்து யாரும் வந்து பேசலாம். அதற்காண்டியான ஒரு காரணகர்த்தலா இல்லை ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டதா என்று கூட யாருக்குமே தெரியாது. இது வந்து அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு விடயம். முதல் வந்து சைத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்து தன்னை பேசுக்குள்ள எல்லாம் போட்டோ போட்டு இவருக்கு ஓட் பண்ணுங்கன்னெல்லாம் சொல்லிட்டு திரும்ப வந்து மாறினது போல இந்த தடவையும் வந்து பொது வேட்பாளர் இருந்து அதாவது தமிழ் பொது வேட்பாளர் இருந்து சங்க சின்னத்துக்கு போட வேண்டாம் வேலைக்கு போடுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து தமிழ் அரசியல் பிறப்பு வந்து கட்டாயம் வந்து எல்லாருமே வந்து அர்ச்சனாவை தூக்கி எறிவாங்க. அர்ச்சனாவுக்கு வந்து இது புரியக்கூடிய மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஆபத்தை வந்து அர்ச்சனாண்ட அரசியலுக்கு எதிர்கால அரசியலுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொன்னால் இந்த முடிவில் இருந்து மாதிரி பின்வாங்கினான்னு சொன்னால் நிச்சயமாக வந்து புலம்பெயர் தமிழர்கள் இந்த ஆதரவு வந்து ஃபுல்லாக இல்லா போகும். ஒரு உண்மையிலேயே ஒரு பைத்தியம் என்ற முடிவுக்கு வேற. இனி என்ன நடந்தாலும் ஒரு வேளை இப்படி பாருங்களேன், பொது வேட்பாளரை வந்து நான் இந்த தேர்தலில் நிற்கல என்று அறிவிச்சா கூட ஒரு வழியும் இல்லாமல் அர்ச்சனா பண்பாடில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். தன்னோட அரசியல் எல்லாமே வந்து விட்டு போக வேண்டிய நிலை ஏற்படும். அதை விட வந்து பொது வேட்பாளரை ஆதரிக்கிறத கூட இப்போ கூட அவருக்கு தெரியுமா தெரியாது அர்ச்சனா என்னை ஆதரிக்கிறாருன்னு சொல்லி. இதுக்குள்ள ஏதாவது தில்லுமுள் இருக்குதா எதுவுமே தெரியாது. யாழ்ப்பாணத்துக்கு வந்து அர்ச்சனா வரப்போகிற இனி வந்து மக்களை சந்திப்பேன். இப்படியும் சொல்லியிருந்தேன். லீவ் எல்லாம் போட்டிருந்தேன், மெடிக்கல் லீவ் எல்லாம் போட்டிருந்தேன். 21ஆம் தேதி மட்டும் சைட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி. அதை இல்லாமல் வந்து உண்மையாக அப்படி போட்டாரா இல்லை அவ்வளவு பெரிய திட்டமிடல் நடந்ததுன்னு தெரியல. அவர் வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தார் வந்து பாக்ஸ் அடிக்கிறோம்னு சொல்லி, அதாவது ஒரு பிரச்சார அவரை சைட்டுக்காண்டி பெரிய இருக்கு ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு அப்படி மிகவும் வந்து கஷ்டப்பட்டு அரசியலில் வந்து பிரச்சாரம் செய்கிறேன்னு சொல்லி அப்படி செய்வோம்னு தான் எல்லாம் வந்து இல்லை. அப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன். அவ்வளோ ஒரு பெரிய மகா நடிகனான்னு சொல்லி தெரியலை. இன்னும் ஒரு 2-3 நாளாக தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை இருந்தது. இப்போ தான் சொல்லியிருக்கிறாங்க
ஒரு 2-3 நாளில் சில வேளை அவரே சொல்லிடும் நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன்ட்டு. இனி வேறு வேறு பிரச்சனைகள் வேறும் பார்த்துக்கொள்ளலாம். இந்த நிலையில் வந்து இப்போ அரசியல் களம் ரொம்பவுமே சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே வந்து திருவோணமலைக்கு போய் முஸ்லீம்களோட பிரச்சனைப்பட்டு வந்தது. அதே போல் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் தமிழர்னு சொல்லி இப்போ வந்து கிழக்கு வடக்கு வந்து ஒரு பிரிவினத்துக்குள்ளே வந்து அர்ச்சனா கொண்டு போயிட்டாரான்னு ஒரு யோசனை இருக்குது. நான் கூட வந்து ரொம்பவே வந்து முதல்ல வந்து அர்ச்சனாவுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தேன். பிறகு வந்து இப்போ வந்து எதிர்க்கிற மேலே நான் யாருக்கு போட் போடுற நிலைமையில இல்லை. அதை விட வந்து பார்த்து அர்ச்சனாண்ட அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். அதேன்னு சொன்னால் அவர் செய்ததெல்லாம் அப்படி. இந்த 21 நாளில் இனி வரப்போகிற 21 நாள் முக்கியமானது. இது இனி வந்து என்னென்ன செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு மக்கள் கட்டாயமாக தான் அனுப்பாங்க. இவர் மாறி மாறி கருத்தை சொல்லி கொண்டு இருந்தால் ஒரு காலத்தில் வந்து தமிழர்கள் சொல்லுவாங்க அவன் லூசன் அவன் பைத்தியானது நிச்சயமாக உறுதியாகும். இனி அர்ச்சனா எடுக்கிற முடிவுகள் அரசியலில் அர்ச்சனாவே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம் எவ்வளோ காலத்துக்கு இந்த அரசியலை வந்து அர்ச்சனா செய்ய போகிறார், யார் யாரோட எல்லாமே சேர வேண்டிய வேற பொது வேட்பாளரை வந்து ஆதரிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து விமர்சித்த நிறைய பேர் வந்து பொது வேட்பாளரையும் வந்து ஆதரிக்கிறாங்க. தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டாள்கள், அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்பார்கள். நான் சொல்கிறபடி தான் எல்லாம் நடக்கும் என்று அர்ச்சனா நம்பிக்கை இருக்கிறாரா இல்லைன்னு சொன்னால் தான் என்ன சொன்னாலும் அதை செய்வார்கள் என்று நம்புகிறாரா இல்லை தமிழ் மக்கள் அர்ச்சனாக்காண்டி செய்வார்களா என்னென்னு தெரியல. இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த் ஈஸ்டில் இந்த அர்ச்சனாவுடைய அரசியல் தான். நான் வந்து இதயமன் சொல்லியாகும் அர்ச்சனாவுடைய கடந்த நாளில் வந்து அந்த மன்னாலில் நடந்த பிரச்சனை பற்றிய காணொலிகள் வந்து நிறைய வந்து பகிர்ந்திருந்தேன். உண்மையிலேயே மனுஷன் ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருந்தேன். எந்த இடத்துலையும் வந்து ஒரு திட்டமிட்டு வேணுமென்று செய்யணுமென்று சொல்லி யாருக்குமே செய்யலை. உண்மையாக வந்து சொல்லணுமென்று நிறைய கஷ்டப்பட்டிருந்தார். அந்த மரியராஜன் வந்துட்டார். அவர் தான் வந்து டாக்டர் வாவான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார். உண்மையிலேயே வந்து அந்த நல்ல சேவைக்கு நன்றி சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா இனிமேல் வந்து நான் இவரை ஆதரிக்கிறேன் இவருக்கு ஓட் போடணும்னு சொல்லி இறங்கி செய்யலை. இனி வந்து இறங்கி செய்தார் நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு வேறு முடிவோ இல்லை வேறு யாரும் ஆதரிப்பதும் தெரியலை. அப்படி அவர் செய்தார்னு சொன்னால் நிச்சயமாக வந்து தமிழ் மக்கள் மனசில் இருந்தும் அதே போல் தமிழ் மக்கள் ஆதரவும் வந்து அர்ச்சனாவுக்கு இல்லாமல் போகும். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நான் கட்டாயம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்போ கூட டாக்டர் அர்ச்சனா ஆதரவாளரோடு நீங்கள் நினைப்பீங்க இல்லை எதிரானவன்னு சொல்லுவீங்க. யார் வந்து தமிழர்களுக்கு நல்லது செய்தாலும் நான் அதை பார்ப்பேன். நிச்சயமாக வந்து அர்ச்சனா நல்லது செய்யும்போது அதை பற்றி சம்மந்தப்பட்ட காணொலியில் போடுவேன். ஒருவேளை வந்து அவர் வந்து தமிழ் அரசியலிருந்து விலகி போகிறார் அப்படி மக்கள் ஏமாத்துறாரு இருந்ததுன்னா கூட நான் பெரிய அளவில் வந்து அதை பற்றி விமர்சிக்காட்டியும் சட்டமன்றம் விட்டுருவேன். நான் வேறு இது சம்மந்தமாக கலக்க போயிடுவேன். நீங்கள் சொல்லுங்கள், அர்ச்சனா வந்து இப்போ இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஆதரிக்கிறது உண்மையா? இவர் வந்து 21ஆம் தேதி மட்டும் இதே மேல்நிலையில் இருப்பாரா? அதே போல் தமிழ் மக்கள் வந்து என்ன செய்யணும்ன்றதையும் வந்து சொல்லுங்கள். இந்த எலெக்ஷனில் என்ன மாதிரி யாருக்கு ஓட் போடணும்ன்ற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். எல்லாரோட கருத்துக்களையும் வந்து நான் மதிக்கிறேன். சில பேர் வந்து என்ன விமர்சிப்பீங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லுவீங்க. நான் என்னுடைய அரசியல் பார்வையில் இது எப்படி இருக்குன்னு தான் சொல்கிறேன். உங்களோட பார்வையில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.